Hi friends, welcome to Sangeeta Spice and Life channel. இன்னைக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதில் வெரைட்டி ரைஸில் இன்னைக்கு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ் செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஆயில், உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாண்லி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்பதான் சீக்கிரமாக வேகும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு பாயில் பண்ணி வச்ச ரைஸை போட்டுடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இது இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா டேஸ்டியாக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.